அன்பு கொண்ட பெரியவர்களே, அன்பு கொண்ட இது சினிமா ஃபங்க்ஷன்னால என்னுடைய கட்சிக்காரங்க தான் ரசிகர்களே, ரசிக பெருமக்களை, என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களை, அதே மாதிரி மேடையில் விட்டிருக்கும் இயக்குனர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் பேசினா அது அரசியல் இருக்குமா? அரசியல் பேசப்பட்ட இது சினிமா ஃபங்க்ஷன் பேசவே மாட்டேன். அரசியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் பேசலாம். ஏன் இவ்வளோ பேர் வரல? உங்களுக்காக தான் ஜெயலலிதாவுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் எப்படி போட போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது. தைரியமாக சொல்லி ஜெயலலிதாவுக்கு பயந்துக்கிட்டு யார் வராமல் இருக்காங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு விட்டுருங்க. நான் நல்ல உள்ளம் பாராட்டுற நல்ல உள்ளம் கிடைச்சா போது. என் பையனை திங்கக்கிழமை தான் சொன்னேன், 13ஆம் தேதி 12ஆம் தேதி பூஜைக்கு வாங்கினா அதற்கு எல்லோரும் வந்தீங்களே, அதற்கு என் நன்றிகள் உனக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 3 நாள் இல்லாட்டி ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதோ பக்கத்தில் உட்காந்த மாதிரி தெரிஞ்சு அதுக்காக தான் நான் யாருக்கு சஸ்பென்ஸாக நான் இது பண்ணேன். அதே மாதிரி தான் நான் நேற்று ஏன் செயற்குழு கூட்டம்னு சொன்னேன், யாருக்கு தெரியக்கூடாது. சும்மா காது கண்ணு மூக்கு வாயின்னு வைக்கக்கூடாது. இல்லைன்னா ஜெயலலிதா சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கணும். அதுக்காக தான் நான் எதற்கும் பயப்படுறதில்ல. அதற்காக கண்மூடித்தனமாகவும் நான் இருக்க மாட்டேன். பயப்படக்கூடாதுன்னா அதுக்கு இல்லை, எதற்கு பயப்படணும் அதற்கு பயப்படணும், எதற்கு பயப்படக்கூடாது அதற்கு பயப்படக்கூடாது, அப்படி தான் இருப்பேன். நான் ஏன் அரசியல் பேசலன்னு சொல்லிட்டு அரசியலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, முதல்ல உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் இத்தனை பேர் இருக்கீங்களே அப்படிங்கிறக்கான இதை போடுறாங்களே என்னமானு தெரியாது. அதான் முதல்ல சொன்னேன், எடிட் பண்ணிவிட்டு என்னமா நினச்சாலும் அது டிவிக்கும் இருக்குது, பத்திரிகை நண்பர்களுக்கும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். உங்கள் முதலாளிங்க இல்லைன்னா என்ன பண்ணும், டிவியில் உடனே இந்த அம்மா என்ன சொல்லும், அதாவது அரசாங்க கேபிள் டிவியில் நீங்கள் போட முடியாது, உங்கள் டிவி எல்லாம் அப்படிமா, பத்திரிகையில் போட்டால் உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டேன் அப்படிமா. இதைத்தான் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். எதைத்தான் சொல்லுவாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டே போங்க. ஆக இந்த படத்தில் முதல்ல நான் ஒவ்வொருத்தையும் அறிமுகப்படுத்துகிறேன். இயக்குனர் டி.இ. சந்தோஷ்குமார் ராஜன். அவர் சொன்னார் ராஜன் சந்தோஷ்குமார்னு, ரெண்டும் ஒன்று தான், நியூமராஜன் எப்படி சொன்னாலும். இவர் என்னுடைய உளவுத்துறையிலேருந்து என் கூடயே இருக்கார். வல்லரசு படத்துலேயும் இருந்தார். அதுபோக எத்தனையோ படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பார். ஆக எனக்கு ஒரு இணை இயக்குனராக இருந்தார். அவரை எனக்கு தெரியும். ஆக நான் அவரை நல்லபடியாக இருக்கேன். நல்லபடியாக இந்த படத்துக்கு அவருக்கே தெரியாது நான் தான் டைரக்டர்னு. என்கிட்ட கதை சொல்லத்தான் வந்தார். இது யார் சொல்ல வந்தார்னா, வசனகர்த்தா வேலுமணி, என்னுடைய தேவன், விருதகிரி, புதிய அதான் எங்கள் ஆசான், எல்லா படத்துக்கும் அவர் தான் வசனம். அவர் சொன்னார் இந்த மாதிரி சந்தோஷங்க உங்கள்கிட்ட கதை சொல்லணும் வந்தாருன்னா கதை நாளைக்கு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் சொன்னார், கொஞ்சம் நாளைக்கு கேட்குறேன். ஏன்னா மனசில் எனக்கு ஏற்பட்டுருச்சு. இவர் பண்ணேன். அதே மாதிரி கதை சொல்ல வந்தார் நவீன். அடுத்ததாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தி நான் சொல்கிறேன். சந்தோஷம்னா நல்லா உழைப்பாளி. அதற்காகத்தான் நான் படம் படம் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த விஜயகாந்தை பொறுத்த மட்டும் என் பசங்க இருக்காங்க, விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன், ரெண்டு பேரும் இன்றைக்கி வரைக்கும் என் பேரை எங்கேயும் யூஸ் பண்ணி இது வரைக்கும் அவங்க வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. என் கட்சியின் பேரையோ எதையும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், நீங்களாக இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. வந்துட்டார். இவர் பேர் நவீன், இவர் தான் கதாசிரியர். ரவிக்குமார் சார் கூட வாழ்த்தினார், அது இவர் தான், அவர்கிட்ட இருந்தார். மூடர் கூடத்தில் நவீன் வருது ஒருத்தர் டைரக்டர், நவீன் கிருஷ்ணன் அம்மா வச்சுக்கன்னு தைரியமாக சொன்னார். அதனால் நவீன் கிருஷ்ணா அவர்கள் தான் கதை. அடுத்ததாக வசனம் வேலுமணி. தயவுசெய்து வரணும் மேடைக்கு வந்துருங்க. இந்த வேலுமணிங்கிறவர் வசனம் என் படங்களுக்கு எத்தனை படத்துக்கு வசனம் எழுதியிருக்கார். நல்லா எழுதுவார், எழுதக்கூடியவர் தான். சிலருக்கு இருக்கு. ஆனால் அடுத்த ஆளு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாருங்கிறது ஒரு மனசு வரணும். ஏன்னா அவர் இயக்குனராக நினைப்பார்ல, அது இல்லாமல் அடுத்தவங்க இயக்குனர் சந்தோஷப்பட்டு பார்க்குறது தான் வேலுமணி. வேலுமணி பற்றி அறிஞ்சவங்க தெரிஞ்சதில் நானும் ஒருவன். அவர் எப்படி வச்சுருக்கேன் அதில் நானும் ஒருத்தனுங்கிறது தான். அதே மாதிரி கேமராமேன் பூபதியும் அறிமுகப்படுத்துன்னு வச்சுருக்கேன். ஏன்னா பூபதி முதல்ல நரசிம்மோட தான் எனக்கு பழக்கம். நரசிம்மா படத்துக்கு சுதீஷ் நரசிம்மா தானே தவசியா நரசிம்மா படத்துக்கு. ஏன்னா எனக்கு என்னுடைய படங்கள்னால எது முன்னாடி வந்துச்சு பின்னாடி வந்துச்சுன்னா, சமீபமாக நான் சினிமா உலகத்தை மறந்துருந்தேன். சண்முக பாண்டிய வந்தவங்களாம் சினிமாவை பார்க்குறேன்.
அதனால் நான் ஏன்னா அரசியல் தான் என்னுடைய முழு நேரம் அரசியல். இன்றைக்கி வரைக்கும் தான் சினிமாவை பற்றி பேசி நாளையிலேருந்து என் சம்சாரம் பேசு, நான் பேச மாட்டேன். எனக்கு முழு நேரம் அரசியல் இருக்குது, என் கட்சி வேலைகள் இருக்குது. என் கட்சி வேலைகள் என்னென்ன பண்ணணுங்கிறது தான். அதுமாதிரி நான் அதை அப்புறம் பேசுகிறேன். பூபதி எனக்கு நரசிம்மா தவசி விருதகிரி பண்ணார். இது 4வது படமாக எங்களுடைய கேப்டன் சுதீஷ் தயாரிக்கிற படத்தில் 4வது படமாக பண்ணுறார். அதனால் இதில் என்ன ஒரு ஒற்றுமை என்றால் கதாநாயகனை அறிமுகப்படுத்தணும் இல்லையா, சண்முக பாண்டியன் அவர்களும் மேடைக்கு வரும். அதெல்லாம் என் பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்போம். ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். இவங்க என்ன பயந்துக்கிட்டு ஏதோ விஜயகாந்த் பக்கம் அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். அந்த முறை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நான் சொல்லாட்டினாலும் முறைப்படி அவங்களாட்டி செய்வாங்க. இது வரைக்கும் இந்த திருவிழா வருவேன், என் காரு போகும் வரும். நான் எந்த பிரச்சனையும் தலையிட்டதில்லை. இவங்களாம் ஏதாவது கேஸஸ் ஃபைல் பண்ணி என் மேலே ஏதாவது ஒன்று பண்ணாதான் தவிர நான் எந்த பிரச்சனையும் எப்பயும் போக மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் மக்கள் தான் எனக்கு எல்லாமே. மக்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அதற்கு என்னுடைய கட்சி தொண்டர்கள் இருக்க வரைக்கும் என்னை யாரும் அசைக்கவும் ஒன்றும் செய்ய முடியும். ஏன்னா இது ஆணவமாக சொல்கிறேன்னா, நான் தான் சொன்னேன் 12ஆம் தேதி பூஜைன்னு திங்கக்கிழமை தான் நான் கொடுக்குறேன், வியாழக்கிழமை. அது இத்தனை பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் எந்த நம்பிக்கையில் நான் செயற்குழு பொதுக்குழு போட்டேன்னா அவர்கள் மேல் உள்ள நம்பிக்கையில் தான். அதையும் நான் இங்கே சொல்லுவேன். ஆக சிலர் வேணுமா நம்பிக்கை இல்லை, குறைஞ்சி போச்சு. குறைஞ்சிச்சா கூடிச்சா நீங்கள் உங்களுக்கு நான் இப்போ பேச மாட்டேன், பார்த்துங்க. தேர்தல் எவ்வளோ நேரம்? 4 மாதம் இருக்கு. 4 மாதம் பயந்து போய் வேட்பாளரை சொல்கிறோம். விஜயகாந்த் கிடையாது, வேட்பாளர் இருக்காங்க. 40க்கு எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க இதில் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இப்போயும் அறிவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி ஏங்க பயமா, சில அரசியல் பேசக்கூட இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் ஏங்க ஏற்கால நீங்கள் பயம் எனக்கல்ல அவங்களுக்கு. அதனால என் படத்தை போட மாட்டேங்கிறேன், பாட்டை போட மாட்டேங்க. போட சொல்லுங்க பார்த்துருவோம், தைரியம் இருந்தால். ஏன்னா இன்றைக்கி தைரியமாக நீங்கள் டிவியில் இருக்கீங்க, பேப்பர்காரங்களாம். தைரியம் இருந்தால் கலைஞருக்கோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை கலைஞரோ என் படத்தை போடட்டும். எத்தனை படத்தை அவங்க வாங்கி முடக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏனென்றால் மேலே தெய்வமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பி தான் அந்த அரசியலுக்கு வந்தேன். யாரையும் நம்பலை. இவங்க கூட்டணி வைப்பாங்க, அவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு நம்பலை. அதனால தான் நான் வந்தேன். என்னை பார்த்து சொல்கிறாங்க தைரியம் இருக்கு. அந்த தைரியம் இருந்தால் எனக்கு எதிர்கட்சி தலைவர் நான் செய்ய இதெல்லாம் சொல்கிறேன்னா, எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இருக்காது. எனக்கு எதிர்கட்சி தலைவர்லாம் வேணாம். நான் வேணாங்கிறேன். எப்படி ஒருத்தர் தைரியமாக ராஜினாமா பண்ணணும், நீங்களும் தைரியமாக ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே. என்ன கேட்குறீங்க? நீங்களும் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்களேன். ஏன் இதற்கெல்லாம் பேசுகிறேன்னா, இன்றைக்கி இவ்வளோ பேர் ப்ரெஸ் இருக்கீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இது நான் சொல்லாமல் இல்லை. நான் என்னடா விஜயகாந்த் பார்க்குறேன்னா பார்ப்பேன், பார்க்கக்கூடாதுல்ல. எனக்கு நீங்கள் எல்லோரும் புதுசு. ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிறாங்க. ஆங்கிரினா என்ன? கோபக்கார இளைஞன். யாராம்? இங்கிலாந்து டீமோட கெவின் பீட்டர்சன் ஆங்கிரி யங் மேனுங்கிறோம். அதே மாதிரி டெல்லியில் நாம் பிரச்சாரமாக ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு கெஜ்ரிவால். அப்போ நான் என்ன கோவப்படக்கூடாதா? கோவப்பட்டா தப்பான். ஏன் அவங்கள மாத்திரம் ஆங்கிரிம்பாங்களா, என்னை மாத்திரம் சொல்லக்கூடாது. விஜயகாந்த் என்னையா அதான் சொன்னேன், என்னமான்னு சொல்லிட்டு போங்க. அவங்க செய்கிற தப்புலாம் என் மேலே பழிய போடுவாங்க அப்படின்னு. அவங்க குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதெல்லாம் தெரியாது, என்னையே தான் சொல்லுவோம். குடிச்சா என்ன தப்பா? நீங்கள் தான் தமிழ்நாடு பூரா திறந்து வச்சுருக்கீங்க, தமிழ்நாடு பூரா கடையை திறந்து வச்சுருக்கீங்கன்னு தப்பா? ஏன் திறக்கிறீங்க? அப்புறம் ஏன் குடிகாரன் பேசுகிறீங்க? இதெல்லாம் தான் சொல்கிறேன். இதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா எவ்வளோ இருக்குது. அது நேரம் வரும்பொழுது நான் பேசுவேன். இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துகிறேன். இவங்களுக்கு உங்கள் ஆதரவு வேணும். பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் புகைப்பட நண்பர்களும் எல்லோரும் ஆதரவு கொடுக்கும். அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இது போக விஜயகாந்த் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லுவேன். அது சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு போடுவீங்க என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தங்களை பற்றி எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தங்களும் எந்தெந்த அளவு கஷ்டங்கப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில். இப்போ கூட செல்வமணி சொன்னார், விஜயகாந்த் நல்லா, அவரை விட நீங்கள் பேர் எடுத்தீங்கன்னா. என் பிள்ளை இன்றைக்கி வரைக்கும் செல்வமணியை பார்த்துருக்க மாட்டாப்புல. செல்வமணிகிட்ட ஒன்று சொல்லிக்க இது வரைக்கும் வெளியே வருவாங்க போயிடுவாங்க. பக்கத்து வீடு, ஏன்னா எனக்கு அவருக்கு ஒற்றுமை இருக்குன்னா நீங்கள் நிற்கிற வீடுக்கு பக்கத்து வீடு செல்வமணி வீடு தான். இது வரைக்கும் நான் செல்வமணியை பார்த்தது கூட கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா நான் வாட்டு போகாமல் வருவேன், என்னுடைய வேலையை உண்டு. அதே மாதிரி அவரும் பக்கத்து வீடு தான் விஜயகாந்தை பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா அவர் வேலை 1008 வேலை இருக்குமா அவருக்குன்னு, எனக்குன்னு இருக்கு.
ஒவ்வொருத்தங்களுக்கு வேலைகள் இருக்குது, அதனால் அந்த வேலைகளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ கூட நேற்று கூட விக்ரமன் சார் ஏன் டைரக்டர் சொன்னேன்னா, அவர் சார் நான் 11:30 12 வாங்க சார். இல்லை சார் நான் வந்து முதலே ஊற்றி நான் கடைசி நிமிஷம் தான் சொல்கிறேன். 12ஆம் தேதி பூஜைங்கிறத திங்கக்கிழமை முடிவு பண்ணுறேன். இவர்கிட்ட பேசுகிறது புதன்கிழமை எல்லார்ட்டையுமே. வியாழக்கிழமை பூஜை. அவர் சொல்கிறார் வருகிறேன். ஏன்னா அதுதான் விஜயகாந்த் மேலே பிரியம் இருக்கவங்க யார் யார்கிட்ட சொன்னால் அவங்களாம் வந்துட்டாங்க பாருங்க. சண்முக சுந்தரம் கூட இங்கே பேசினார். சுந்தர் தான் அவரை சொன்னார். எனக்கு அவருடைய சீஃப் எம்டி சுந்தர் கர்நாடகத்தில் பெரிய கதை ஆசிரியர், கன்னடத்தில் எழுதுவார், தமிழில் எழுதியிருக்கார். ஆகனா சுந்தர் சார் அவர் பேர் தான் சண்முக சுந்தரன். அப்புறம் சொன்னேன் எனக்கு வந்து சுந்தர் சார் தான் இதே மாதிரி தான் தொப்பி போட்டுக்கிட்டே இருப்பார் எம்டி சுந்தரும். அது தெரியுங்கனால சொன்னேன். ஏன்னா சினிமா உலகத்தில் இருந்து கஷ்டங்களை அவங்க சொல்கிறாங்களே சண்டை அப்படி போடும் அப்படி போடும் உண்மை. இப்போவும் சொல்கிறேன், நான் விடவே மாட்டேன் என் பிள்ளைகளும் என்ன டாடி செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு பெருமாடு எப்படி செய்யணுமோ அதை செய்வாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு. விஜயபிரபாகரன் இருந்தாலும் அவர் இதில் வந்து பெரிய பியூட்டி என்னென்னா, 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தால் பிரச்சனை வருமா. எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் அந்த பிரச்சனையே கிடையாது. அண்ணன் சொல்ல விஜயபிரபாகரன் சொல்லுதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு சண்முக பாண்டி நான் சொல்கிறத கூட கேட்பாங்க நடுற அப்படின்னு நடிப்பேன். நடிக்காதுன்னா நடிக்க மாட்டேன். அப்படி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒற்றுமை. ஆக 2 ஆம்பளை பிள்ளை நம்ம சட்டை வாங்குறது அது வாங்குறதெல்லாம் இதெல்லாம் இது வரைக்கும் நான் அவங்க வச்சுக்கிட்டதில்ல. அவங்களும் எங்களுக்கு வந்ததில்ல. ஒரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னதும் கிடையாது. நான் வாட்டி இன்றைக்கி அவங்கள விட்டுட்டு எங்கெங்கேயோ பிரச்சாரத்துக்கு போகிறேன். எப்படி போகிறேன், என் மனைவியும் கூட்டிகிட்டு போகிறேன்னா அதுதான் கொடுப்பனை. அந்த கொடுப்பனைனா எனக்கும் இருக்குது, என் மனைவிக்கு இருக்கு. நான் வாட்டு போகிறேன். அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்கள விட்டுட்டு நான் வாட்டு போய்கிட்டு தான் இருக்கேன். ஷூட்டிங்கும் போனேன், எங்கேயும் போனேன். அவங்க எல்லாத்தையும் கண்டு அவங்க பார்த்துக்குறோம். இன்றைக்கி பெரிய வந்து எஸ்ஆர்எம்ல ஏன் பெரியவனை கூட முதல்ல நீ நடிடானே. இல்லை டேடி நான் வந்து ஆர்கிடெக்ட் ரொம்ப கஷ்டமான ஜாப், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், முடிக்க போகிறேன் இந்த வருஷம். முடிச்சதுக்கப்புறம் முதல்ல முடிச்சுக்கிறேன். என்னுடைய ஆசை ஆம்பிஷன் எல்லாமே 2 பேரும் டிகிரி வாங்கணும். ஏன்னா நான் படிக்காதவன். என் மனைவிகிட்ட சொன்ன முதல் வார்த்தை 2 பேரும் டிகிரி வாங்கணும். அதை வாங்க வச்சு. ஆனால் மரியாதை படத்தில் விக்ரமன் சார் சொன்னபடி யாரையும் என்னென்ன படிப்பு இருக்கோ அதில் தான் புகுத்துவேன். நான் கம்பல் பண்ண மாட்டேன். என் மனசில் இருக்கிறேன். ஏன்னா நானே படிக்க என் மனசில் என்ன ஆசைகள் இருக்க போகுது இருந்தால் கூட யாரையும் கம்பல்சரி பண்ணலை. அப்போ நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். அதுக்கு போராடினேன். அதே மாதிரி அவனை நீ என்னடா படிக்கிறேன்னு நான் வந்து ஆர்கிடெக்ட் பொம்பளை பிள்ளைகளே பயப்படுது. நீ எப்படி நான் படிப்பேன் ஆர்கிடெக்ட் எனக்கு பண்ணுங்க நான் சேர்த்து விடுவேன். அப்போ எஸ்ஆர்எம்ல வாங்கி கொடு. இது வரைக்கும் அதே மாதிரி தான். இவர் சொன்னார் செல்வமணி கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கிறேன் 100வது படம். அன்னைக்கு பிறக்கும்பொழுது பிரபாகரன் ஏன் பேர் வச்சேன்னா இந்த படத்தை பேர் வச்சே கிடையாது. என்னுடைய தலைவர் பிரபாகரனை வச்சு தான் நான் பேர் வச்சேன். விஜய பிரபாகரன் என் பேர் சரி. விஜயம் என்றால் வெற்றி. அந்த பிரபாகரன் வெற்றி கிடைக்கட்டும் சரி, அதை விடுங்க, அது வேற பிரச்சனை. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டு போனேன். ஆக விஜய பிரபாகரன் பேர் வச்சு அதற்கு தான். சண்முக பாண்டியன் இவருக்கு வச்சு முதல்ல வச்சது முஸ்லீம் பேர் தான். அது அவருக்கே தெரியும். ஏன் சண்முக பாண்டியன்னா இல்லை சார் என்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க நாளைக்கு பாஸ்போர்ட்டில் பிரச்சனை வரும், ஏதாவது வரும், உங்கள் அப்பா அம்மா வந்து இந்து பேரில் இருக்க, நீ மட்டும் என்ன முஸ்லீம், அதனால் மாற்றிருக்கும் போது அப்போ பாண்டியன்னு வச்சது வந்து மதுரை. நான் மதுரையில் பிறந்தேன். சண்முகாங்கிற எனக்கு முருகரை பிடிக்கும், அதனால் சண்முக பாண்டியன்னு வச்சேன். படத்தில் ஏதோ பேரெல்லாம் அதெல்லாம் மாற்றக்கூடாது, யார் சொன்னால் திரும்ப மாட்டேன்ட்டான். அதனால் சரி அந்த பேரே இருக்கட்டும் சண்முக பாண்டியன். அவன் எப்படினாலும் சம்மு அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க, இருக்கட்டும். என்னுடைய கட்சிக்காரங்க நேற்று ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை ரசிகம் அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உடனே அதை அறிவிச்சாரே முருகேசன் அறிவிச்சுட்டார் வாட்டு. அவன் எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வருவான். நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி. எனக்கு வந்து இதை உணர்த்தது யாருன்னா கடலூர் மாவட்ட தலைவர் சிவக்குழுந்துன்னு ஒருத்தர், அவர் தான் இடையில உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, அண்ணே நாங்களாம் உங்களை பார்த்து வளர்ந்துட்டோம், தம்பி எப்படின்னு எடுக்கிறீங்க, ஏன் பசங்க எங்களை மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான பசங்கள்லாம் எங்கே வீணாக போயிடுவாங்களே, ஏன்ப்பா அவங்கள்ட்ட இல்லைண்ணே உங்கள் பையன். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, உடனே தான் பூஜையை வச்சேன். அதே மாதிரி விஜயபிரபாரும் கேட்டான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இடம் நம்மளுக்குன்னு எங்கே இருக்குன்னு. அதான் கல்யாண மண்டபத்தை கட்டினேன், அதான் இடிச்சுட்டாங்க. இடித்ததெல்லாம் தெரியுமா அவருக்கு? கல்யாண மண்டபம் அவருக்காக தான் கட்டினேன். இப்போ வந்து காலேஜ் இருக்குது, டிவி இருக்குது, பார்த்துக்கப்பா அப்படி.
ஆக நான் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு வச்சேன் அப்படின்னா, பத்திரிக்கையாளங்களை நான் கூப்பிட்ருக்கேனா என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லியிருக்கேன். அதை செய்கிறது யார் என்னுடைய கட்சிக்காரங்க ஏதாவது சொன்னால் என் பேரை சொல்ல அது இது அதுக்காக. ஆக இதெல்லாம் சொல்லி இந்த படம் உங்கள் கையில் இருக்குது, வெற்றியாக சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன். 100 நாள் ஓடணும், 500 நாள், 5 வாரம் 4 வாரம் போடனா போதும். என்னை நம்பி இருக்கிற, அதாவது என்னை நம்பி வாங்குகிற இயக்குநர்களுக்கும், என்னை நம்பி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும், என்னை நம்பி இருக்கிற விநியோகர்களுக்கும் காசு கிடைச்சா போதும் தான் நான் நினைக்கிறது. அந்த அளவுக்கு ஓடி அந்த அளவுக்கு வெற்றி இருந்தால் போதும். பெருசாக நம்ம கற்பனைகள் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு என்னுடைய நினப்பு. அதற்கு தகுந்த மாதிரி முழுக்க இது ஒரு காமெடி சித்திரம் தான். முழுக்க இதில் காமெடி நடிகர்கள் நிறையா நடிக்க வேண்டும். 2 கதாநாயகிகளோட முதல் படத்தில் நடிக்கிற எனக்கு கூட சான்ஸ் கிடைக்கும், அவர் கிடைக்கும். நான் அதே மாதிரி தான் முதல் படத்தில் கதை சொன்னது நவீன்கிட்ட கேட்டேன். நான் கூட 2 கதாநாயகன் முதல் படத்தில் 2 கதாநாயகிகளை தேடணும். ஆக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எவ்வளவோ இருக்குது. இது வரைக்கும் என்ன மாதிரி தான், இந்த சண்டை பழகலை, டான்ஸு பழகலை, எதுவுமே பழகலை. ஆனால் தைரியம் மட்டும்தான் மனசில் இருக்கும். அந்த தைரியத்தோடு தான் அவங்களும் இருக்காங்க. அது அவங்களுக்கு சோறு. என் வீட்டில் என் மனைவி கூட சொல்லும், என்னங்க என்ன தைரியம் இருக்குது, தைரியம் குருட்டுத்தனமாக இருக்குது. என்ன ஏது என்று யோசிக்கணும். நான் மலையில் சண்டை போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி குத்தும்போது சட்டையை பிடிச்சிக்கிறேன். ஏன்னா மலை உச்சியில் சண்டை எடுத்துருப்பான், கேமரா கீழே இருக்கும். அவன் விழுந்துடக்கூடாது. குத்திட்டு அப்படி போகிற வரைக்கும். ஆனால் என் கை அது வரைக்கும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கட் பண்ணி விழுகிறது மாத்திரம் தான். ஓடி டைவ் அடித்து அவர் விழுவார். அது வரைக்கும். அதனால தான் இவர் கூட சத்யராஜ் சார் கூட சொன்னார், இதில் சம்மர் ஷாட் அடித்தேன் ஜனவரி 1 படத்தில் மெழுகுதியில். அதே மாதிரி பானையை உடைச்சதாக எந்த சரித்திரம் இல்லை. வில்லன்கள் அல்ல, ஸ்டண்ட்டு குரூப் தான் உடைக்கும். ஆனால் முதல் முறையாக பானையை உடைச்சி இன்னும் அந்த கையில் காயம் 2 படத்தில் உடைச்சிருக்கு. தழுவாத கைகள்னு ஒரு படம், அடுத்து பில்லா கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷனில் 2வது படம் ஒன்று பண்ணேன். அந்த படம் வெளியே வரல, SNS திருமால் படம். அந்த படத்தில் எனக்கு அந்த படத்தில் பானையை உடைச்சா என்ன பயப்படும்னா, அது கத்தி மாதிரி குத்திடும். பரவாயில்லைங்க, எல்லாம் டூப்பு விழுகிறாங்க. அம்மா விஜயகாந்த் விழுந்தா என்ன செத்தா பேர் அப்புறம் பார்த்துக்குறோம். எனக்கு இந்த பேடிங் வைக்கிறதெல்லாம் பிடிக்காது. கோச்சிக்கிறாய் முட்டிக்கு அது போடணும், எனக்கு வராது. என்னை எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு வராது, கோச்சிக்கிறாதீங்க, நான் அப்படியே இது பண்ணிடுவேன். இது அந்த அவசரமாக போட்டதுனால நான் சிலர் பேரை குறிப்பிடாமல் இருந்தேன். அதனால் யார் வருத்தப்பட்டுக்கிறாங்க, யார் இருப்பாங்களோ, யார் எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துருவேன். அதற்கு நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. என்னடா விஜயகாந்த்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு வந்தோமே, பேட்டி எடுக்க முடியும், தயவுசெய்து வருத்தப்பட்டுக்கிறாங்க. நிச்சயமாக நான் எல்லாரையும் கூப்பிடுவேன். நான் பயப்படுறதுக்காக இல்லை, நான் நிச்சயமாக எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சொல்லுவேன். அதனால் யார் வருத்தப்பட்டுக்கிறோன்னு தலைமையோடு கேட்டுக்கொண்டு, என்னுடைய மைத்துனர் சுதீஷை பற்றி சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டு எனக்கு தான் தெரியும் சுதீஷ் எப்படிப்பட்டவன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது, 5 விரல் ஒன்றா இருக்குது அதில். அதனால் சுதீஷ் எப்படிப்பட்டவன் என்னங்கிற எனக்கு தெரியும். அதனால இந்த படத்தை முதல்ல நான் தயார் பண்ணி, ஏன் சுதீஷை தயார் பண்ண என் பையன் சொன்னால், ஏன் டாடி கேப்டன் சினி கிரியேஷன், நான் சில விஷயங்கள் கேட்டேன், ஒன்றும் இல்லை நான் பார்த்தேன். ரைட், அப்போ நீயே போ. கேப்டன் சினி கிரியேஷன்ஸில் LK சுதீஷ் தான் தயாரிக்கும். அதற்கும் என் நன்றிகள் வந்து உனக்கு தெரிவித்துக்கலாம். முதல் படம் என் பையன் நடிக்கிறான், அதற்கு உங்களுடைய ஆதரவு, மேலான ஆதரவு இருக்கணும். பேட்டியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பேட்டி கொஞ்ச நாள் போடும். ஏன்னா நானும் கொஞ்சம் கூட பழகி அவன் ஷூட்டிங்லேருந்து ஒரு மாதம் கூட இருப்போம். நான் இருப்போன்னா யாரோ இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். 1 மாதம் கழித்து நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் தனித்தனியாக அவன் பேட்டி கொடுப்பான். அதையும் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுடைய PRO ஆனந்த் வாங்க. இந்த ஆனந்துங்கிறது என்னுடைய டைமண்ட் பாபுக்கிட்ட உதவியாளர் இருந்தார். டைமண்ட் பாபு எத்தனை பேருக்கு பிடிக்காது அது வேறு. நான் என்ன இப்படி சிரிக்கிறீங்க, அப்போ பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும். அதாவது ஒரு நாலடியார் பாடலில் சொல்ல, நல்லதை மாத்திரம் எடுத்து கெட்டதை விட்டுரு. நான் நல்லதை தான் எடுத்துக்கேன், யாராக இருக்கட்டும். நல்லதை எடுக்கணும்னு தப்பு கிடையாது. கெட்டது என்ன அதை மாத்திரம் விடணும். அவர்கிட்ட கேட்டால் அவருன்னு சொல்லுவோம். ஆக அவர்கிட்ட உதவியாளர் இருந்தார். இப்போ கேப்டன் டிவியில் இருந்தார் PRO. அப்போ சிங்காரோடு தான் எனக்கு சிங்காரோடு நான் அப்போ பண்ணுறதில்ல PRO அப்படின்னார். அப்போ சிங்காரோவில் PRO பண்ணுறதில்லைங்கும்போது எனக்கு தெரியாது. அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ண ரியாஸ், நீங்கள் என்ன ரியாஸ் என்ன பண்ண, அது என்னுடைய வேலை இல்லை. ஏன்னா நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன். அதுக்கு அடுத்து நான் அரசியல் பண்ண ஏதோ ஒரு பிரச்சனைனா சுதீஷ் தான் பார்க்கணும். அதனால் கேப்டன்சி நிற்கிறது யாரை சொல்கிறாங்க அவங்க பிடிக்கும்போது ஏன்டா கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம டிவியில் யாருமே இல்லை,
இருக்காங்க பிஆர்ஓ போடட்டுமா, போடுங்க. எல்லாருமே புதுசாக இருந்தால் என்ன, தைரியம்தான் புருஷ லட்சணம் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? ஆக தைரியமாக அவர் 4 இடத்துல பழகிட்டா சரியாக போயிடும். சும்மா கேப்டன் டிவி நம்ம சொல்லிக்கிட்டு அங்கே போங்க இங்கே போங்க, அவர் போகட்டும். எல்லா இடத்துக்கும் போய் எல்லா நடிகை அந்த ஆண் தான் முதல் முறையாக இப்பொழுது பிஆர்ஓ. இங்கே இருக்கார் ராஜ், தயசு கடையராஜ், உங்களை சொல்லணும்னு வருத்தப்பட்டுக்கிறாங்க. என்னடா அவரை போடலைன்னு வருத்தப்பட்டுக்கிறேன். நடிகர் சங்கத்திலேருந்து இருக்கார், அவருக்கு இருக்கு ஒரு இடம் நடிகர் சங்கம். எனக்கு இவருக்கு ஆனந்த் கேப்டன் டிவி இருந்தால் கூட பொதுவாக வந்திருக்கார். பொதுவாக ஒருத்தர் பிஆர்ஓ ஆக்குறது என்ன கஷ்டம் இருக்கும், அது இந்த காலத்திலும் தெரியும். இவ்வளவு புதுசாக அறிமுகப்படுத்துறதுன்னா அந்த விஜயகாந்தனால தான். எதற்காகனா தைரியமாக நான் யார்கிட்டையும் கையேந்திக்கு நிற்க மாட்டேன். தைரியமாக ஏதோ ஒன்று இடத்த வித்துரு, ஏதோ ஒன்று அடமானம் வச்சு ஏதோ ஒன்று பொழப்பு நடத்துங்க, பார்த்துக்கணும். அப்படித்தான் நானும் என் மச்சனும். அதாவது நீங்கள் அடிக்கடி எழுதுவீங்களே எல்கே சுதீஷ் அவர்கள், அவங்களும் இந்த மாதிரிலாம் எதையுமே மனசில் நினைக்காம நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே என் மனசில் படுறத அப்படியே தான் நடக்கும், நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்லுவேன் சில விஷயங்கள். அது எல்லார்கிட்டையும் நான் பங்கு போட முடியாது. ஏன்னா இது கட்சி வாரம், கட்சிக்குள்ளே எனக்கு தான் தெரியும். ஏன் சார் அவங்க விலகிட்டாங்களா, அது எனக்கும் சார் செய்தி சார், கட்சியை வளர்க்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. உங்கள் முதலாட்ட நான் காசு கேட்குறேன்னா யார்ட்டையும் காசு கேட்கலாம். அப்போ என்னுடைய சேர்ந்து அவங்க கேட்க சொல்லலாம், ஆளுங்கட்சிக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க, அது வேறு. அதற்கும் இதுக்கும் இல்லை, கட்சியை வளர்க்குறக்குள்ளேயும் படுற பாடு எனக்கும் என் தொண்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்கள உரிமையாக திட்டிவேன், அடிப்பேன், எதுவுமே அடிச்சு. என்னடா விஜயகாந்த் கோபப்படுற அடிக்கிறான்னு, யாரை அடிக்கிறேன்னு தான் பார்க்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களை யாராவது ரோட்டில் போகிறோம், என் கட்சிக்காரங்களையும் இவங்களையும் தான் அடிக்கிறேன். இதில் என்ன தப்பு? என் வீட்டில் இருக்கவங்க மாதிரி தானே அவங்க, வேறு யாரும் அடிக்கிறாரு என்ன அடிக்க? கோபத்தை கோபம்னு தான் நான் சொல்லணும். கோபத்தை நீங்கள் தான் மாற்றி சொல்ல போகிறீங்களா? இல்லை. அப்படி நீங்கள் அரசியல் நாகரிகம், என்னையே அரசியல் நாகரிகம் சொல்லி தமிழ்நாட்டை ஏமாற்றிக்கிட்டேன், இந்தியாவரை ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன் பூரா வெள்ளூர். கோபம்னு வந்தால் கோபத்தை காட்டுங்க. எதுக்காக கோபம் வருது? நீங்கள் தப்பு செய்யும்போது தானே கோபம் வருது. நீங்கள் ஏன் தப்பு செய்கிற குறையும் அதை மாத்திரம் பேச மாட்டாங்க. சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை யாரோ சொன்னாங்கிறக்கா நீங்களும் தயவுசெய்து காவல்துறை மாதிரி ஆயிடாதீங்க. காவல்துறை இந்த ஆட்சி வந்து 5 வருஷம், அந்த ஆட்சி வந்து 5 வருஷம். தயவுசெய்து பத்திரிக்கையும் அப்படி தான் போயிட்டு என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை சொல்கிறேன். அதற்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் என் மனசில் பட்டதை பேசுன்னு உங்கள் இஷ்டம் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தனித்தனியாக பேட்டி எடுத்துக்கலாம். தனித்தனியாக என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நான் தடையில்லை. என்னைய பேட்டி எடுக்கிறதுக்கு தான் நான் பல வேலைகள் இருக்கும். இந்த நேரத்தில் நான் ஏதாவது சல்லு புல்லுன்னு விழுந்தால் உடனே அதுதான் பெருசு பண்ணுவீங்க. அது எதுக்கு? அதுக்காக முதலே சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.